சாலிகிராமம் சபையோ சாலிகிராமம் சபையோடு கூட சேர்ந்து இருந்து நானும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போதிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் தற்செயலாக இங்கே வர நேரிட்டது. தொடர்ச்சியாக அருமை சகோதரர் போதகர் நப்தலி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வேத பாடத்திலே அவருடைய உடல் சுகவீனத்து நிமித்தமாக தற்செயலாக நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகவே நேற்று எனக்கு இது சாம் ஜான். ஆகவே இந்த நேரத்துல நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை குறித்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் இது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதுதான் தேவனுடைய இயல்பை குறித்து, தேவனுடைய இருப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே வேதத்தினுடைய உபதேசங்களை கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. இந்த வேலை உங்களுடைய சபையில இந்த நேரத்தை வேத ஆராய்ச்சி என்று நீங்கள் அதை செய்து வருகிறீர்கள். வேத ஆராய்ச்சி என்பதற்கும் பிரசங்கத்திற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. பிரசங்கம் என்பது சில நேரங்களிலே உணர்த்துவிப்பதற்காக, பக்தி விருத்தி அடைவு செய்வதற்காக, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதாக இருக்கும். ஆனால் பைபிள் ஆராய்ச்சி என்று சொல்லும் பொழுது வேத புத்தகத்தினுடைய வசனங்களை புரிந்து கொள்ளும் விதமாக அதனுடைய வார்த்தைகளை, அதனுடைய விளக்கங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் பைபிள் ஸ்டடி. அநேக நேரங்கள்ல பைபிள் ஸ்டடி என்கிற நிலைமையில அநேக நேரங்கள்ல அது ஒரு பிரசங்கமாக செய்து கொண்டு போகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அது இங்கே நான் பிரசங்கிக்கிறதற்கு வரவில்லை, இங்கே போதிக்கிறதற்கு, அதாவது டீச்சிங், அந்த ஒரு வேலைக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இதுல அதிகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை போதனையாக அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இன்றைக்கு சபைகளிலே அது குறைவாக இருக்கிறதுனால்தான் அடுத்த தலைமுறை வளருவதற்கு அது சாத்தியமில்லாது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த அருமையான நேரத்துல உபதேசங்களுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. உபதேசம் என்பது அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? வேத புஸ்தகம் உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உபதேசம் என்பது வேறு, வசனம் என்பது வேறு அல்ல. உபதேசம் தான் வசனம், வசனம் தான் உபதேசம். அதை நாம் பிரிக்கவே கூடாது. இப்ப இந்த உபதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒரு சில வசனங்கள் மூலியமாக உங்களோடு நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இந்த உபதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதி சபையினுடைய வளர்ச்சிக்கு முதல் ரகசியம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஒரு சகோதரன் கூட வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. இந்த 4 காரியங்கள்ல முதலாவது வரக்கூடியது உபதேசம் தான். The first of the 4 secrets of growth of the early church. முதலாவது வரக்கூடியது உபதேசம். ஆகவே ஆவியானவர் தெளிவாக சபைக்கு 4 தூண்கள் இருக்கிறது. ஆதி சபை இந்த 4 தூண்களில் தான் கட்டப்பட்டிருந்தது. அதுல முதலாவதாக உபதேசம் வருகிறது. அதுவும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சபை அவர்களுடைய உபதேசத்திலே கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப உபதேசம், அப்போஸ்டல்ஸ் டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வேத புஸ்தகம் நமக்கு லாபகரமாக, நம்முடைய லாபத்திற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி சொல்லும் பொழுது அது எந்த விதத்தில் லாபகரமானது என்பதை பட்டியலிடும் பொழுது அதிலும் முதலாவதாக வருவது இந்த உபதேசமாகத்தான் இருக்கிறது. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 3:16.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த இடத்துலயும் பாருங்க, முதலாவது அந்த அந்த ஆசீர்வாதங்கள் இது எதற்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, அது முதலாவது வருகிறது, அது உபதேசத்திற்கும் தான் ஆரம்பிக்கிறார் அவர். அவர் உபதேசத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் தான் மத்த காரியங்களை இது கொண்டு வருது நம்ம பார்க்கிறோம். அப்போ வேத புஸ்தகம் தேவ ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட வேத புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் அது உபதேசத்திற்கு அது பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது சபையினுடைய வளர்ச்சியில, ஆதி சபையினுடைய வளர்ச்சியிலும் சரி, வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்திலும் சரி, உபதேசமே முதலாவது இடத்தை பெறுகிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது முதல் எச்சரிப்பு உபதேசத்தை குறித்து தான் கொடுத்தார். The first warning to Timothy, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது, வாசிங்க 1 தீமோத்தேயு 1:3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. போது இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்ப தீமோத்தேயு எபேசு சபையில ஊழியம் பார்த்துட்டு இருக்கும் போது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின முதல் காரியம் என்னன்னு சொன்னா, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருந்த உபதேசங்களை கண்டிக்கும்படியாக, விசுவாசத்தினால் வராத எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. புதிய ஏற்பாட்டு சத்தியம் விசுவாசத்தின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் விசுவாசத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிறது. சபை விசுவாசத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு, விசுவாசத்தினால் தான் பரிசுத்தமாகுதல் என்கிற எல்லா காரியத்தையும் இந்த விசுவாச சத்தியத்திற்கு விரோதமாக உபதேசிக்கிறவர்களை அவர் கண்டனம் பண்ணி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தீமோத்தேயுவுக்கு முதலாவது கொடுக்கப்பட்டது உபதேசத்தினுடைய எச்சரிப்பு தான் சபையிலே கவனமாக கவனிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் போது 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களிலே தொடர்ச்சியாக வாசிக்கும் போது அங்கேயும் சில காரியங்கள் இருக்கிறதை பார்க்கலாம். வாசிங்க அந்த பகுதியை. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, எல்லா உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இந்த போதக நிருபத்துல இந்த தீத்து, தீமோத்தேயு இந்த நிருபங்கள் பைலமன் கூட அதுல வருது. ஆனா இவர்கள் எல்லாம் போதகர்களாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம். போதகர்களுக்கு உபதேச காரியங்கள் தெரியாமல் போதகத்துல வரவே கூடாது. போதகர்கள் உபதேச விஷயங்கள தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுக்கு கீழே மேய்க்கிறவர் அந்த ஆடுகளுக்கு நாம் உபதேசத்தை சரியாக கற்றுக் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில தீமோத்தி என்கிற அந்த தேவ ஊழியனை, இளம் ஊழியனை, அந்த மூத்த ஊழியராக இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசத்துல வளர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நீ உபதேசித்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிரியமானவர்களே, உபதேசத்தை கற்றுக்கொள்வதுதான் வேத ஆராய்ச்சி. எப்பொழுதுமே நீங்கள் நிறைய சபைகள்ல இந்த விசுவாசிகளுடைய காது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பிரசங்கம் கேட்கறதுலயே இருக்கிறாங்க. பிரசங்கம் கேட்கறது. அதுல இருந்து சிறிது வித்தியாசமான, இது என்ன வித்தியாசமா இருக்குது,
அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சபைகளுக்கு இன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? சபைகளுக்கு தேவை சுவிசேஷம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த உடனே என்ன தேவை? உபதேசம், டீச்சிங் ஊழியம், அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி தான் நமக்கு தேவை. இதை எப்படி சொல்றோம் பாருங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெரிய ஆணை, கிரேட் கமிஷனை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ல இருந்து வாசிங்க ஒருவர். மத்தேயு 28:19ல இருந்து. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே சபைக்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான வேலை என்ன தெரியும்னா, அது உபதேசம் பண்றதுதான். இங்கிலீஷ்ல டு டீச் தான் போட்டிருக்கு, அதுல பிரீச்னு போடல. ஆகவே சபையில இருக்கக்கூடிய தலைவர்கள், சபையை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, டீச்சிங் தெரிஞ்சிருக்கணும், டாக்டரின் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் சபைய சோர்வில்லாம தெளிவான ஒரு விளக்கங்களோடு கூட வேத வசனங்களை கொண்டு சபையை கட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில இன்றைக்கு அநேக பேர் உணர்ச்சி வசத்தை கொண்டே சபை நடத்தி முடிச்சிருவாங்க. சொல்லி சரியான உபதேசங்களை போதிக்காமல், விளக்கி சொல்லாமல், அப்படி இருக்கிறதுனாலதான் சபைகள்ல வளர்ச்சி இல்லை என்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பைபிள் ஸ்டடின்னு சொல்லி சொன்னா அது முழுக்க அது போதனையாக இருக்க வேண்டும், உபதேசத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அதனுடைய முடிவிலே வாழ்க்கைக்கான பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா பிரீச்சிங் சொல்லும் பொழுது அதுல அடிக்கடி வாழ்க்கைக்கான பாடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதிகமான விளக்கங்கள் அதுல இருக்காது. ஆனா இன்றைக்கு எஸ்ராவை போல ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கிகள் தேவை என்று சொல்லப்படுகிறது. எஸ்ரா என்ன செய்யறாரு? அவர் வாசித்து அர்த்தம் சொன்னார் என்று பார்க்கிறோம். நீங்க நெகேமியாவுடைய புத்தகத்துல வாசிக்கும் போது அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறார், அர்த்தம் சொல்லுகிறார், வாசிக்கிறார், அர்த்தம் சொல்லுகிறார். ஆனால் அநேக சபைகளிலே வாசிக்கிறார்கள், அர்த்தம் சொல்லவில்லை. ஆகவேதான் அடுத்த தலைமுறை எழுந்து வரவில்லை. அர்த்தம் தெரியாமலேயே இந்துக்களை போல, முஸ்லிம்களை போல இவர்களும் ஒரு கையில ஒரு வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாம அவர்களும் எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, நாங்க அதை பின்பற்றோம். சொந்த புத்தியோடு கூட சிந்திக்கக்கூடிய திறமை இல்லாததுனால வளர்ச்சி கம்மியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்துல அது எந்த பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, தகவல் சரியாக நாம் அங்கே விளக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அதனுடைய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதிலிருந்து நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு கடைசியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது என்பதை பார்க்கிறோம். அப்படி படிக்கும் போதுதான் நாம் உபதேசங்களிலே மிக தெளிவாக வர முடியும். வேதாகமத்தில் நமக்கு தெரியும், இன்றைக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட உபதேசங்கள் என்று சொல்லி 10 உபதேசங்கள் இருக்கிறது. அந்த 10 உபதேசங்களை சரியாக படித்து புரிந்து கொள்ளாத எவரும் சபையிலே போதகராக வரக்கூடாது. அவர்களை சபையிலே மூப்பராக நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அவர்களை பரிசோதிக்க வேண்டும். அவர்களுடைய உபதேச நிலைப்பாடு என்ன, அவர் எந்த உபதேச நிலைப்பாடுல இருக்கிறார், அப்படி என்று அவர்களை பரிசோதித்து அதன் பிறகுதான் அவர்களை பிரசங்க ஊழியத்திற்கோ அல்லது மூப்பர் பதவிக்கோ உதவிக்காரருடைய பதவிக்கோ ஏற்படுத்த வேண்டும். உதவிக்காரருக்கு கூட நிச்சயமாக நல்ல உபதேசம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. உதவிக்காரருக்கு மூப்பருக்கு என்ன வித்தியாசம்? உதவிக்காரர் என்பது அவரு போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் மூப்பர் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். அவருக்கு உபதேசங்களுடைய தெளிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் முழு சபையை பத்திரமாக பாதுகாப்பாக எந்த உபதேசம் வராதபடிக்கு அவர் பாதுகாத்து நடத்த முடியும். அவ்விதத்திலே வரும் பொழுது இன்றைக்கு என்னுடைய கையில அங்கிலேண்ட நேத்து சொல்லும் பொழுது, நீங்க என்ன பேச போறீங்க, ஏதாவது பேசுறீங்க, இப்படி வரலாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஏற்கனவே என்னுடைய சபையில, நான் திருச்சி மன்னார்புரம் சபையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, அதாவது மாசத்துல 2வது வாரம் அங்கிள் ஜோ அங்கிள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு
கிறிஸ்துவியல் பாடத்தை நான் அங்கே டீச்சிங் தான் பண்றேன், பிரீச்சிங் பண்ணல. அங்க சொல்லிட்டாங்க நீங்க கண்டிப்பா டீச்சிங் தான் பண்ணணும், பிரீச்சிங் பண்ணக்கூடாது. இந்த மக்களுக்கு வந்து சரியான உபதேசத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால எங்களுடைய மன்னார்புரம் பெத்தானியா திருச்சபையில நான் மாசத்துல 2வது வாரம் கிறிஸ்துவியல் போதனையை கற்றுக்கொண்டு கொடுத்து வருகிறேன். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிற அவருடைய நபரை குறித்தும் அவருடைய வேலையை குறித்தும் 2 அம்சமாக படிக்க வேண்டியது இருந்தது. அப்படி பேசி வரும்போது அவர் பிதாவோடு கூட இருந்தார் ஏற்கனவே என்கிற காரியத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அநேக கேள்வி வந்தது, திருத்துவத்தை குறித்து அநேக கேள்விகள் வந்தது. ஆகவே திருத்துவத்தை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியம் நமக்கு. இந்த திருத்துவம் என்பது நான் நெகோஷியபிள் டாக்டரின். நான் நெகோஷியபிள் டாக்டரின்னா சில டாக்டரினை வந்துட்டு நம்ம சில காரியங்களை வந்து நெகோசியேட் பண்ணலாம். ஆனா சில டாக்டரின்ஸை வந்து நெகோசியேட்டே பண்ண முடியாது. அதுல முக்கியமானது திருத்துவம். இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை, பின்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் சமரசம் பண்ணி போக முடியாத உபதேசங்கள். ஆகவே இதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும் போது நான் திருத்துவத்தை குறித்து படித்து வரும் பொழுது ஒரு சில கேள்விகள் வந்துவிட்டது. அதுல 2 விதமான தவறான கொள்கைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பரவி கிடக்கிறது. அதுல ஒன்று யெகோவா சாட்சிகள் சொல்லக்கூடிய கொள்கை. இன்னொன்று சரியாக இன்னும் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னா, குழுவுக்கு பேர் என்னன்னா, இயேசு ஒருவரே என்கிற அந்த குழு, ஒன்லி ஜீசஸ் மூவ்மெண்ட். இன்னொரு அர்த்தத்துல சொல்லணும்னு சொன்னா அவங்களுக்கு பேரு ஒன்னஸ் பெண்டெகாஸ்டலிசம். ஒன்னஸ் பெண்டெகாஸ்டலிசம். இவங்க 2 பேருமே திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க. இவங்க 2 பேருமே திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க. அப்ப எதை நம்புறாங்க இவங்க? திருத்துவத்தை நம்பல அப்படின்னா வந்து அவங்க ஒருத்துவத்தை நம்புகிறார்கள். திரியேகத்துவத்தை அவர்கள் நம்பவில்லை, அவர்கள் ஏகத்துவத்தை நம்புகிறார்கள். ஆகவே இந்த விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் பிரதரன் சபைகளிலும் கூட நான் விசாரித்து பார்த்த போது சில குழப்பங்கள் இருக்கிறது, தெளிவு இல்லை. சில வசனங்களை குறித்து தெளிவு இல்லை. ஆகவே அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற நிலைமையில இந்த காரியம் எனக்கு தோன்றது. ஆகவே இதை சில அவுட்லைன் மட்டும் நான் இன்றைக்கு பேசுகிறேன். அதுல சில வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். என்ன வார்த்தை? ஒருத்துவம், திருத்துவம். ஒருத்துவம் என்றால் என்ன, திருத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் இங்கே உங்களிடத்துல சொன்னேன். ஆகவே இப்பொழுது நான் அதனை குறித்து அந்த 2 வார்த்தையை குறித்து தான் இப்பொழுது நான் பேச போகிறேன். நீங்க நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த காரியம் நீங்க ஏற்கனவே நீங்க சிந்திச்சு கொண்டிருந்ததை விட நான் சொல்றது வித்தியாசமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தரப்புல இருந்து கேள்விகளை கேளுங்க. நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இது ஆகுதான் பாருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? யாராவது ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? ஷேர் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நீங்க பாருங்க, அதுல ஏகத்துவம் மற்றும் திரியேகத்துவத்தினுடைய வேறுபாடுகள் என்று பார்க்கணும். ஏகத்துவம் அல்லது ஒருத்துவம் என்றால் என்ன? இதை யார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த ஏகத்துவத்தை யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஒரு 4 குரூப் சொல்றேன். ஒன்று, வேத புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய யூதர்கள் ஏகத்துவத்தை விசுவாசிக்கிறார்கள். அதற்கு அப்புறம் வேத புஸ்தகத்துல இல்லாத வெளியில இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், முஸ்லிம் மார்க்கம், இஸ்லாம மார்க்கம், அது ஏகத்துவத்தை விசுவாசிக்கிறது. அது போல கிறிஸ்துவ போர்வையில இருக்கக்கூடிய 2 குழுக்கள். ஒன்று யெகோவா சாட்சி. யெகோவா சாட்சிகள் அவர்கள் ஏகத்துவத்தை விசுவாசிக்கிறார்கள். இதிலிருந்து சற்று வித்தியாசமானவர்கள், ஆனால் அவர்கள் ஏகத்துவத்தை தான் விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு பேரு ஒன்லி ஜீசஸ் மூவ்மெண்ட். இவர்களும் ஏகத்துவம் தான். ஆனா இந்த 3 பேருக்கும், அதாவது இஸ்லாமியர்கள், யூதர்கள்,
யெகோவா சாட்சிகள் இவர்களுக்கும் இந்த ஒன்லி ஜீசஸ் மூவ்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இவர்கள் 3 பேரும் ஏகத்துவம் என்று சொல்வதற்கும் ஒன்லி ஜீசஸ் ஏகத்துவம் என்று சொல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த 3 குழுக்களும் இஸ்லாமியர்கள், யூதர்கள், யெகோவா சாட்சிகள் இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதா ஒருவரே தேவன் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்துல நிற்கிறாங்க அவங்க. அவங்களுடைய ஏகத்துவம் அதுதான். ஆனா ஒன்லி ஜீசஸ் உடைய ஏகத்துவம் எப்படின்னா, ஒன்லி ஜீசஸ் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இயேசு ஒருவர் தான் தேவன். அந்த இயேசுதான் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகவும், அந்த இயேசுதான் சுவிசேஷ புத்தகங்களிலே அவர் குமாரனாகவும், அந்த இயேசுதான் நிருபங்களிலே பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவர்களை பொறுத்த மட்டும் பழைய ஏற்பாட்டுல பிதா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இயேசு. அந்த பிதாதான் பூமிக்கு இயேசுவாக வந்தார். இப்ப இயேசுவாக இருக்கிறவர் அதன் பிறகு இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவர்கள் 3 நபர்களை நம்பவில்லை. அவர்கள் ஒருத்துவத்தை ஒரே நபரை தான் நம்புகிறார்கள். அதான் ஒருத்துவம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இப்போ அந்த ஏகத்துவம் அல்லது ஒருத்துவத்தினுடைய விளக்கத்தை ஒருவர் நீங்க வாசிங்க பார்ப்போம். அதுல இருக்கிற விளக்கத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏகத்துவம் என்பது திரித்துவ கோட்பாட்டை மறுக்கும் ஒரு இறையியல் கண்ணோட்டமாகும். ஒரே தேவன் ஒரே ஆள் தத்துவத்தில் ஒரு நபராக இருக்கிறார் என்று இவர்கள் நம்புகிறார்கள். மேலும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்றும் அவர்கள் தனி ஆழ்த்துவமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை நிராகரிக்கின்றனர். பாருங்க, இதுல நான் போல்ட் லெட்டர்ல போட்டிருக்கேன் பாருங்க. அவங்களுடைய முக்கியமான கொள்கை என்னதுன்னா, திருத்துவத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். அது முதலாவது ஒரு காரியம். திருத்துவத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். 2வது என்னன்னா, அவர்களுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரே தேவன் ஒரே ஆளாக இருக்கிறார். நான் ஆள் தத்துவத்தின் போட்டிருக்கிறேன். அதை விட சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு ஆள் தத்துவம் தான். ஆங்கிலத்துல பர்சன் என்கிற வார்த்தை இருக்கிறது. பெர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் தப்புதான். பெர்சனாலிட்டி என்பது குணங்களினுடைய தொகுப்பு. ஆனா ஆள் அப்படி கிடையாது. அங்க ஆள் என்பது ஒரு தனித்துவமான, அதே நேரத்தில் ஒரே தேவனுடைய தன்மையை கொண்ட தனித்துவமான 3 ஆட்கள்னே புரிஞ்சு கொடுங்க. அந்த ஆள் தத்துவத்தை ஆள்னே புரிஞ்சு கொடுங்க. சில பேர் பேசும்போது, சில பிரதரன் மூப்பர்கள்ட்ட பேசும்போது அவர் ஒன் காட் 3 personality சொன்னாங்க. personality doesn't mean that person. personality என்பது ஆட்பண்பு. ஒரே ஆளுக்கு 3 personality இருக்கலாம். ஒரே ஆளுக்கு. அதுக்கு பேரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அது ஒரு வியாதி. ஆனா திருத்துவம் அது அல்ல. திருத்துவம் என்பது 3 ஆட்களாக, ஒரே தேவன் 3 ஆட்களாகவே இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? நித்தியமாகவே அப்படித்தான் இருக்கிறார். அப்ப ஒரே தேவன் ஒரே ஆழ்த்துவத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த ஒரே ஆளாக இருக்கிறதுனால மற்றொருவரை அவர்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர்களை பொறுத்த மட்டும் அவர் ஆள் அல்ல, அவர் ஒரு வல்லமை, பவர், சக்தி, அவ்வளவுதான். அவருக்கு என்று ஒரு ஆழ்த்துவம் ஒன்று இல்லை. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து இந்த தேவனாலே படைக்கப்பட்ட ஒரு தேவ தூதன், மிகாவேல் தேவ தூதன் என்று சொல்லப்படுகிறார். முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய தீர்க்கதரிசி. யெகோவா சாட்சிகளை பொறுத்த மட்டும் இந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இருந்த மிகாவேல் தூதன். அவர்தான் அப்பொழுது காட்சி கொடுத்து கொண்டு வந்துகிட்டு இருந்தார், கர்த்தருடைய தூதன் என்கிற நிலைமையில, அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒருத்துவத்தினுடைய காரியத்தை பார்க்கின்ற பொழுது ஒரே தேவன் ஒரே ஆழ்த்துவத்தில் ஆளாக இருக்கிறார் என்பது முக்கியமான
அவர்களுடைய தவறான விளக்கமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது அதற்கு ஆதார வசனம் என்ன பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் தான் அவங்களுக்கு முக்கியமான ஆதார வசனம். யூதர்களுக்கும் சரி, இந்த யெகோவா சாட்சிகளுக்கும் சரி, இயேசு ஒருவரே குழுக்கும் சரி, இந்த வசனத்தை தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உபாகமம் 6:4 என்ன சொல்லுது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருவரே கர்த்தர். அவர்கள் அந்த ஒருவர் என்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தான் அவரை தவிர யாரும் தேவன் கிடையாது என்று சொல்லி உபாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் தான் கர்த்தராக இருக்க முடியும் என்று சொன்னார். ஆங்கிலத்துல அந்த 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 உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு ஷமா பிரேயர் என்று பெயர். ஷமா பிரேயர்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எப்படி அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்களோ, அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, அதே போல உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை இன்றைக்கும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன சொல்றார்கள்? ஷமா இஸ்ரேல், அடோனாய் எலோகினோ அடோனாய் எக்காட் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அத இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எபிரேய மொழியில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஷமா இஸ்ரேல், அடோனாய் எலோகினோ அடோனாய் எக்காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அங்க எக்காட்டுங்கிற வார்த்தைக்கு தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. எக்காட். இப்போ மற்ற வசனங்களும் இதைதான் சொல்லுகிறது. நீங்க இந்த பிடிஎஃப் நான் அங்கிட்ட கொடுத்திருக்கிறேன். அவங்க உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அங்க என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் ஒருவர் தான் என்று சொல்லுகிறது. விசேஷமா இன்னொரு வசனத்தை விட வாசிக்கலாமே. ஏசாயா 45:5 வாசிக்கலாம். 45:5. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. சோ இந்த நானே கர்த்தர், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் ஒருவர் இல்லை என்பதை பார்க்கிறோம். 46:9 வாசி. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. யூதர்களுக்கு இந்த வசனம் எல்லாம் ரொம்ப ஏகத்துவம் என்கிற காரியத்துக்கு ரொம்ப முக்கியமான வசனங்கள். அவங்க இந்த யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் அவங்க வணங்க மாட்டாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏக இறைவன், ஏகத்துவமான இறைவன், அந்த இறைவன் ஒரு ஆளுதான், அவர் 3 பேராலா இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்ப நாம இதை உடைச்சு ஆகணும் இல்லையா? இந்த வசனம் நம்ம பைபிள்ல தானே இருக்குது. அப்ப ஒண்ணு என்ன அர்த்தம்? இந்த உபாகமம் 4:6 என்ன சொல்லுது? ஒண்ணு தானே சொல்லுது. அப்ப நீங்க ஏன் 3 சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லையா? இப்ப அந்த வசனத்தினுடைய எபிரேய வார்த்தை நான் சொன்னேன். ஷமா இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள், அடனாய் எலோகினு அடனாய் எக்காட் அப்படிங்கிற வார்த்தை. அந்த கடைசியில எக்காட்னு ஒரு வார்த்தை முடியுது. இந்த எக்காட் அப்படி ECHAT, ஓகே, ECHAT. இந்த எக்காட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேத புஸ்தகத்துல எக்காட்டுங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று எண்ணிக்கை அளவிலான ஒன்று, அதாவது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் அப்படிங்கிற எண்ணிக்கை அளவிலான ஒன்று. இன்னொன்று ஒன்றிணைந்த நிலைமையிலே ஒன்று, யூனிஃபைடு ஒன்னஸ், யூனிஃபைடு ஒன்னஸ், யூனிஃபைடு ஒன்னஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். அங்கேயும் அந்த எக்கார்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இந்த ஆதாமையும் ஏவாளையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கவனிப்போம். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அந்த இடத்துல ஒரே என்கிற வார்த்தை வருது பாருங்க. இந்த ஒரே என்கிற வார்த்தை எக்காட் என்கிற வார்த்தை. எக்காட் அப்படின்னா, எக்காட் என்கிற வார்த்தை அது எண்ணிக்கையில் அளவிலான ஒன்றை மாத்திரம் குறிக்கவில்லை. அது
ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தாலும் கூட அது ஒன்றாக கருதக்கூடிய நிலைமையில் தான் அந்த எக்கார்டு என்கிற வார்த்தை இன்னொரு அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் வேதத்தினுடைய மற்ற பகுதியிலே படிக்கின்ற பொழுது தேவத்துவத்திலே மற்ற நபர்களும் இருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அர்த்தத்துல முக்கியமாக மோசே வனாந்தரத்திலே இந்த உபாகம புஸ்தகத்தை எழுதும் பொழுது இவர்களை சுற்றிலும் இருந்த அந்நிய ஜாதிகளுக்கு, அந்நிய தெய்வங்களை வணங்கினவர்களுக்கு மத்தியில நம்முடைய தேவன் ஒருவர் தான் தேவன் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த வசனத்தை எழுதினாரே தவிர திருத்துவத்தை விலைக்கு சொல்வதற்காக அவர் எழுதவில்லை. மற்ற தேவர்களில் இருந்து நம்முடைய தேவன் மட்டும்தான் தேவன் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் மோசே சொன்னாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் நிப்பாட்டுறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க, இப்பயே கூட கேட்டுடலாம். இல்ல பிரதர், ஒன்னும் டவுட் இல்ல. சரி, புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சாதான் அது சத்தியம் உங்களுக்கு விளங்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்று என்கிற வார்த்தையினுடைய உண்மை பொருள் என்ன என்பதை எக்கார்டு என்கிற வார்த்தையின் மூலமாக நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ புரியுது. அப்ப இந்த இடத்துல தேவன் ஒருவர் தான். நாம் 3 தெய்வங்களை வழிபடவில்லை. அவர்கள் நம்ம மீது குற்றச்சாட்டுறது என்ன அப்படின்னா நீங்க 3 தெய்வமா சொல்றீங்கன்னு சொல்றாங்க. நாம் அப்படி சொல்லவே இல்லை. இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம அப்படியே நம்புகிறோம். அவங்க நம்புற மாதிரிதான் நம்புறோம். ஆனா அவங்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்னா அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுலாம் வித்தியாசம். இந்த தேவன் அவர்கள் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆளாக இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். நாம் சொல்கிறோம் இல்ல, அந்த ஒரு தேவன் 3 ஆளாக இருக்கிறான்னு நம்புறோம். 1 God in 3 person, 3 ஆளாக இருக்கிறார்கள் என்று நம்புறோம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சத்தியம் என்ன சொல்றது பாருங்க. கீழே வாசிக்கிறோம். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? இது நம்முடைய விசுவாசம். என்ன விசுவாசம்? திரியேகத்துவம் அல்லது திருத்துவம் என்கிற காரியத்தை இன்னொரு சகோதரன் அந்த விளக்கத்தை வாசிங்க. திரியேகத்துவம் என்பது ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவத்தில் இருக்கிறார் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்த கோட்பாடு வேதத்தில் உள்ள பல்வேறு வசனங்களால் ஆதரிக்கப்படுகிறது. கீழே அநேக வசனங்கள் இருக்குது, பழைய ஏற்பாட்டு வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நான் விலைக்கு சொல்ல முடியாது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற தலைப்புல ஒண்ணு இருக்குது. நீங்க அந்த பழைய ஏற்பாட்டு ஆதார வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் தேவனாக தேவத்துவத்தில் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே 2 பேரு சில இடங்கள்ல இருப்பாங்க, சில இடங்கள்ல 3 பேர் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு வசனங்களே 1 பேராகவும் 3 பேராகவும் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டிலே இயேசு இருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலே பிதா இருக்கிறார். 3 பேரும் தனிநபர்கள் என்று சொல்லும் பொழுது ஆழ்த்துவத்தில் தனிநபர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தெய்வீக தன்மையில் ஒரே நபர்களாக இருக்கிறார்கள். நான் ஒருத்தர் இப்படி கேட்கும் போது அவர் சொல்ற ஒரு தேவன் 3 நபர்கள் சொல்லும் பொழுது அப்படின்னா அந்த ஒரு தேவன்கிறதை நம்ம சேர்த்துக்கிடணுமா? அப்ப 4 ஆகி போயிரும் இல்லையா? அப்படி அல்ல. அந்த ஒரு தேவன் 3 நபர்களாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தேவனை கணக்குல ஆளா எடுக்கக்கூடாது. இந்த 3 நபர்களுக்குள்ளதான் அந்த ஒரு தேவன் அடங்கி இருக்கிறார். ஒரே தெய்வீக தன்மையில இந்த 3 நபர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் நித்தியமாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரே தேவன் 3 ஆட்களாக இருக்கிறார் அல்லது ஆழ்த்துவத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இதுக்கான ஆதார வசனங்கள் இதெல்லாம் கீழே இருக்குது. அவர் கர்த்தருடைய தூதனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல அநேக வசனங்கள் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. மத்தேயில இருந்து அதுக்கு யோவான் வரைக்குமாக அநேக வசனங்களை வாசிக்க முடியும். நீங்க பொறுமையா இதை எடுத்துட்டு போய் வாசிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 3 நபர்களை பற்றி போட்டிருக்கும். ஆனா இவர்கள் 3 பேரும்
ஒரே தேவனுடைய தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு அடிப்படையாக தெரியும். இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு இலக்கணத்தோடு கூட நம்ம அதை புரிந்து கொள்ளும் பொழுது அதுல விளங்கும். பாருங்க, வாசிங்க மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரை சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்திருக்கணும் வழக்கமா? நாமங்களிலே சொல்லியிருக்கணும் இலக்கணத்தின்படி பார்த்தா. ஆனா நாமத்திலே தான் போட்டிருக்கு, அதுல சிங்குலர்ல தான் போட்டிருக்கு. அப்போ இங்க பார்க்கும் பொழுது அப்ப 3 நபர்களாக இருந்தாலும் அவர் ஒரே தேவனுடைய 3 நபர்களாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல பிதா இயேசு அல்ல, இயேசு பிதா கிடையாது. இதைத்தான் நான் முக்கியமா சொல்ல வரேன். நிறைய பேர் இதுல குழம்பி இருக்கிறாங்க. பிதா இயேசு கிடையாது, இயேசு பிதா கிடையாது. இந்த ஒன்லி ஜீசஸ் காரங்க குழப்பற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில வசனங்கள் வேத புத்தகத்துல இருக்கு. என்ன வசனங்கள்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுதான் பிதா போல நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இயேசுதான் பிதா போல. இந்த விஷயத்துல யாருக்காவது டவுட் இருக்கா உங்க சபையில? இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு ஒரு வசனம் இருக்குது. அப்ப அவரு என்ன ஒன்லி ஜீசஸ் என்ன சொல்றாங்க? பாருங்க, பிதாதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த வசனம் உண்மையிலேயே இயேசு நான் பிதான்னு சொல்றாருன்னு அர்த்தம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம், அதனுடைய அர்த்தம் நானும் பிதாவும் ஒரே நபராக இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்ல, ஒரே ஆளாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் இருவரும் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு உள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை ஒன்று. எண்ணங்களிலே ஒன்றாக இருக்கிறார்கள், நோக்கங்களிலே ஒன்றாக இருக்கிறார்கள், செயல்பாடிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த அர்த்தத்துலதான் ஒண்ணு. ஒரே நபர் என்கிற அடிப்படையில அவர் ஒண்ணு கிடையாது. அவங்க எப்பவுமே ஒரே தேவனுடைய 3 தனி ஆட்களாகத்தான் நித்தியத்திலே இருக்க, பரலோகத்திலே 3 பேரும் தனி ஆட்களாகத்தான் இருக்கிறாங்க. வாசிங்க நீங்க இதுக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:7 வாசிங்க. சாராம்சத்திலே அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் சொல்லலாம். சாராம்சத்திலே. ஆமா சார், 1 யோவான் 5:7 வாசிங்க. 1 யோவான் 5:7. சாராம்சத்தில் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்களா? இன் எசன்ஸ். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்றாய் இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது ஒரே ஆளாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. ஒரே ஆளாக இருக்கிறார்கள் அர்த்தம் கிடையாது. இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சில பேர் இந்த சினிமா படத்துல பாக்குற மாதிரி அப்படி ஒரே ஆளா இருப்பாரு, திடீர்ந்தாப்புல 3ஆ மாறிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்பவும் ஒன்னா அப்படி சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. இது ராமாயணம், மகாபாரதத்துல அப்படி நடக்கலாம். ஆனா கிறிஸ்தவத்துல அது கிடையாது. கிறிஸ்தவத்துல இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே நித்தியமாக தனித்துவமான ஒரே தேவனுடைய தனி நபர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் ஒருவருக்குள் பேசிக் கொள்வார்கள். தனி நபர்களாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியும். பூமிக்கு வர்றதுக்கு முன்னாலே தனி நபர்கள் தான் இருந்தாங்க அவங்க 3 பேரும். இத சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே தேவன் சொல்லும் பொழுது 3 நபர்கள் அதுல இருக்கிறார்கள், எப்பவுமே இருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சுன்னா நல்லது, எனக்கு ஒண்ணும் குழப்பம் இல்லை. ஆனா அந்த ஒன்லி ஜீசஸ் காரங்களுடைய குழப்பம் பெரிய குழப்பமா இருக்கு சபைகள்ல. இந்த 2 வசனத்தை வச்சுட்டு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்புறம் ஏசாயா 9:6 அந்த குழந்தை கொடுக்கப்பட்டது வல்லமை, அந்த குழந்தை பிதா அப்படின்னு சொல்லி ஏசாயா 9:6 அந்த வசனத்தை எடுத்து வச்சு அதையும் சொல்லி இதுதான் பிதா சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா ரொம்ப குழப்பத்தை நாம் உண்டு பண்ணி விடுவோம். அப்ப இவரு பிதா அப்படின்னா இவர் யார்கிட்ட பிரேயர் பண்ணாரு? சிலுவையில இவர் யார கையை விட்டா? அப்படிலாம் குழப்பம் வந்துடும் இல்லையா? அதனால இந்த தனித்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டு அதே நேரத்துல ஒற்றுமையும் சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னொரு விஷயத்துக்கு நான் அடுத்த சொல்லி முடிக்க போறேன். அங்கிள் எவ்வளவு நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 49 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம். 10 மினிட்ஸ். ஓகே. இதுவரைக்கும் நான் சொன்ன காரியத்துல இதுக்கு விகற்பமாக நாங்க இதுவரைக்கும் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்களா?
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இப்பவே கேட்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. சகோதரர் சரி, அதுக்கு நீங்க விளக்கம் ஓப்பன் கொடுப்பார். பண்ணுங்க. நான் முடிக்கிற நேரத்துல நம்ம ஒரு இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லி முடிக்க போறோம். அடுத்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற இந்த ஆவியானவர் தேவன் சொல்லி பைபிள் வசனங்கள் இவ்வளவு வசனம் சொல்லுது. அவருக்கும் தேவன் சொல்லுது, இவருக்கும் தேவன் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவன் சொல்லுது. உங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் இவ்வளவு வசனங்கள் இருக்குது. ஆணித்தரமாக அநேக வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்க பிடிஎஃப்ல நீங்க படிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அங்கிள் அனுப்பி வைப்பாங்க. வேதத்தை வாசிக்கும் போது இந்த தேவன் தேவன் வருகிற இடத்தெல்லாம் கவனமா வாசிக்கணும். இந்த இடத்துல தேவன் வருது, இது எந்த தேவன் சொல்லப்பட்டிருக்குது? பிதாவாகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கா, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கா, அல்லது பரிசுத்தாவியானவராகிய தேவன் சொல்லப்பட்டிருக்கிறாங்கிறத கரெக்டா புரிஞ்சு அந்த வேத வசனத்தை படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம குழப்பத்தை கொண்டு வராம இருப்போம். சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவன் சொல்லிட்டாலே அது திருத்துவம் தான் சொல்றாங்க. அது தப்பு. அப்படி கிடையாது. வேதத்துல அப்படி வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, தேவன் சொன்னாலே அது திருத்துவம் தான். அப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நான் கேட்டேன், 3:16 யோவான் 3:16ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தான் போட்டிருக்குது. அப்ப அந்த இடத்துல நான் திருத்துவம் சொல்லி எடுத்தோம்னா, அந்த திருத்துவத்தில் இருக்கக்கூடிய தேவன் இன்னொரு ஆள் அனுப்புனாரா, 4வது ஆள் அனுப்புனாரா கேள்வி வரும். அங்கேயே திருத்துவன் ஒண்ணு இருக்குது தேவன்ல. இப்ப குமாரன் ஒரு ஆள் அனுப்புனாரான்னு வரும். அப்படி புரிஞ்சு கொள்ள கூடாது. பல இடங்கள்ல பிதாவை பற்றி தான் தேவன் என்று எழுதியிருக்கிறது. பிதாவை பற்றி தான் பல இடங்களிலே தேவன் தேவன், கர்த்தர் கர்த்தர் என்று 5000க்கு முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 10, 12, 3, 15 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை சரியாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 3, 4 வசனங்கள் இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள், கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 3:17 இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய லாஜிக்கல் ஐடியாஸ் அதுல இருக்குது. மற்ற எல்லா இடத்திலுமே தேவன் என்று வரக்கூடிய வார்த்தைகள் விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசன வசனங்களிலே அவரை பற்றி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதை தவிர தேவன் என்று சொன்னால் அது பிதாவை பற்றித்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வேதத்தை வாசிக்கும் போது கவனமாக நீங்க வாசிக்கணும். இந்த இடத்துல தேவன் சொல்லும் போது நான் யாரை புரிஞ்சு கொள்றது அப்படி சொல்லி நம்ம வாசித்து புரிந்து கொள்வது அவசியம். அப்ப கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற நிலைமையில எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அப்படித்தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நான் தான் பிதான்னு தன்னை சொன்னதே கிடையாது. நான் தான் பிதான்னு சொன்னதே கிடையாது. அப்படின்னா நான் பிதாவினிடத்துல போறேன்னு சொல்லியிருக்க மாட்டார். பிதாவினிடத்துல வந்தேன்னு சொல்லியிருக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயம் இங்க இருக்கக்கூடிய பெரிய மூத்தவர்களுக்காக நான் சொல்லவில்லை. வளர்ந்து வரக்கூடிய இளம் சமுதாயம் இதுல தெளிவாக இருக்கணும். இந்த ஒன்லி ஜீசஸுடைய குழப்பம் பெரிய குழப்பம். சபைகளிலே இன்றைக்கு அநேக சபைகளிலே பிதா என்கிற ஆளே மறந்துட்டாங்க. ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்க, அல்லது ஆராதிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆராதனையில பிதாவே இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன கற்பித்து கொடுத்தார் நமக்கு? யோவான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ தான் சொன்னார் அவர். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், தேவன் என்கிற வார்த்தை அநேகம் தரம் அது பிதாவை மட்டுமே குறிக்கும். ஒரு சில இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், ஒரு சில இடங்களில் பரிசுத்த ஆவியை குறிக்கும். ஆனால் 3 பேரும் சமத்துவமானவர்கள், சம நித்தியமானவர். இந்த ரெண்டு வேர்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல கோ ஈக்குவல், கோ இட்டர்னல். இதை தவிர வேற ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர், நித்தியமானவர். பிதா எப்படி நித்தியமானவரோ அதே போல இயேசுவும் நித்தியமானவர். பிதாவுக்கு சமமானவர். கோ ஈக்குவல், கோ இட்டர்னல் வித் தி ஃபாதர். ஆனால் அவர்கள் 2 பேரும் தனி ஆழ்த்துவமாக எப்பொழுதுமே இருக்கிறார். சோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய சபையினுடைய ஆராதனையில சில பேர் ஆராதிக்கிற நான் பார்த்திருக்கிறேன்.
இந்த கன்சர்வேட்டிவ் பீப்புளுடைய ஆராதனைக்கு இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஆராதனை ஸ்தோத்திரத்தை பார்க்கும்போது அவங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிப்பாங்க. இடையில பார்த்தா வண்டி எங்கேயோ போய் அது வந்து இயேசு கிட்ட பேசுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு முடிப்பாங்க. லாஜிக்கலே கிடையாது இது. எந்தவித அர்த்தமே இல்லாம ஒரு ஸ்தோத்திரம் இது. நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால, இயேசுவை அவர் நமக்கு தந்ததுனால, அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பைபிள் ரீடிங்க்கு ஏன் இதை நான் முக்கியத்துவமா இதை கொண்டு வரேன், ஸ்டடிக்கு முக்கியத்துவமா கொண்டு வரேன்னா, உங்களுடைய பைபிள் ரீடிங் கரெக்டா இருக்கணும். இப்ப நான் ஒரு வசனம் சொல்றேன், அது வந்து பிதாவா அல்லது அது வந்து யாருன்னு நீங்க சொல்லுங்க. யோவான் 4:24, யோவான் 4:24. அதுல தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இருக்கு இல்லையா? வசனம் அப்படித்தானே வருது. ஆமா பசங்க யோவான் 4:24. 24. தேவன் யாரை குறிக்குது? அந்த இடத்துல தேவன் யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. அங்கிள் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு சத்தியம் தெரியும். மத்த சகோதரர்களிடம் கேட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதான் முன்னாடி வசனத்துல 23ல பிதான்னு இருக்கு, அதனால அது அப்படியே பிதாதான். பாருங்க, வந்து அந்த கான்டெக்ஸ்ட நீங்க பாக்குறீங்க, இமிடியேட் கான்டெக்ஸ்ட நீங்க பாக்குறீங்க. அப்ப அது யாரா இருக்கணும்? கண்டிப்பா அது பிதாவாகத்தான் இருக்கணும். அப்ப பிதாவுதான் அந்த இடத்துல தேவன் சொல்லி இருக்குது. இப்ப தோமா வந்து சொல்றாரு, என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல எப்படி புரிஞ்சு கொள்றது? அது நேரடியா அவரை பார்த்தே சொல்றதுனால நமக்கு தெரியுது அது இயேசு கிறிஸ்துவை பத்தின தேவன் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியுது. அப்புறம் நீங்க பாருங்க, வேற என்ன வசனம் வாசிக்கலாம்? அடே இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக, புதிய ஏற்பாடு முழுவதுமாக தேவன்ங்கிற வார்த்தையை தனியா பிரிச்சு எடுத்து இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, யாரை தனித்தனியா நீங்க எழுதணும். அப்படி எழுதி கண்டுபிடிச்சாதான் ஒரு தெளிவான நிலைமையில நம்முடைய சத்தியத்தை நிலைநாட்ட முடியும். நம்முடைய ஜபமே சரியா இருக்கும். இல்லைன்னா நம்ம தவறான சுவிசேஷத்தை கூட நம்ம சொல்லுவோம். இன்னொரு விஷயத்த சொல்றேங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு வசனம் சொல்லுதா? எந்த வசனம் சொல்லுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் எனப்பட்டார். அந்த இடத்துல தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்ங்கிறது யார சொல்லுது? சோமசுந்தரங்கள் நீங்க சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து பிரதர். கணேசன் சொல்றீங்களா? ஆமா ஆமா. அப்ப எப்படி கரெக்டா நீங்க சொல்றீங்க அது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி? நான் சொல்றேன் அது பிதாதான் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னா எப்படி என்னைய நீங்க டிபெண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே பாலகனா கொடுக்கப்பட்டாரு, மாம்சத்துல வந்து பிறந்தது இயேசு கிறிஸ்து தானே உலகத்துல வந்தது. அப்ப வந்து பிதாவாகிய தேவன் மாம்சத்துல வரல. தேவனாக இருந்தார். ஏன்னா நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதாவது இயேசு இருந்தார். அந்த இயேசு தேவனிடத்திலே இருந்தார், அந்த இயேசு தேவனாக இருந்தார். 1:14 யோவான்ல 1:14 இருக்கும், அந்த வார்த்தை மாம்சமாகின்னு வரும். அப்ப அந்த தேவன் தான் மாம்சமானார். இன்னும் சொல்ல போனா நம்ம பைபிள்ல, தமிழ் பைபிள்ல தான் என்ன போட்டிருக்குது வந்து 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டான்னு போட்டிருக்கு. கிரீக்ல அப்படி இல்ல. கிரீக்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தான் போட்டிருக்கு. தேவன்ங்கிற வார்த்தை அதுல கிடையாது. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு, அப்ப பிதா மாம்சத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல பிரதர்? பிதா மாம்சத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பிதாவுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே பிதா கூட இருந்தவர். அவருடைய தன்மைகள் எல்லாம் இவருக்குள்ளே இருக்குது, அவருடைய மகிமை எல்லாம் இவருக்குள்ளே இருக்குது. பூமிக்கு வரும்போது அவருடைய குணத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தகப்பனுடைய குணங்கள் ஒரு மகனுக்குள்ள இருக்கும் போது ஊரார் பார்த்து சொல்லுவாங்க, உங்க அப்பனை பார்த்தா உன்னைய பார்க்க வேண்டாம், உன்னைய பார்த்தா உங்க அப்பனை பார்க்க வேண்டாம், உங்க அப்பாவை பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு 2 பேருடைய சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க.
அந்த குணங்களும் இந்த குணங்களும் அந்த காரியங்கள் எல்லாம் உன்கிட்ட அப்படியே இருக்கு சொல்லுவோம். அதுதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்புறம் அந்த என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிட்டு கீழே வரும்போதே அவர் சொல்றா நான் பிதாட்ட போறாங்கிற. அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எதுக்கு நீங்க பிதாட்ட போறேன்னு சொன்னீங்க? அப்ப நீங்க தான் பிதாவா? இல்ல, நான் பிதா கிடையாது. பிதாவினுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். சாட்சாத்து குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய பைபிள் ரீடிங்ல ரொம்ப கவனமா இதெல்லாம் நீங்க ஒரு 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 நுணுக்கமா நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. யாரோ டிக்கு போட்டாங்க, ரைட்டு போட்டுறாங்க, என்னன்னு தெரியல. நான் சொன்னது ரைட்டுன்னு சொல்லி போட்டாங்களா எதுக்கு தெரியல. நான்சின்னு ஒருத்தவங்க டிக்கு போட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நான் இங்க முடிச்சிடுறேன். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இதுல முக்கியமா நான் வந்ததுக்கு காரணம் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைமையில இந்த ஒன்லி ஜீசஸ் உடைய விஷயங்களை குறிச்சு மக்கள் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பேரு ஒன்னஸ் பெண்டிகாஸ்டலிசம். எல்லா பெந்தகோஸ்தே சபைகள்லயும் திருத்துவத்தை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டா ஆமன்னு சொல்லுவாங்க. ஆனா விளக்கம் கேட்டா ஒருத்துவத்தை பத்தி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதான் ஒருத்துவத்தினுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்ல